இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மூவொரு கடவுளின் பெருவிழா என்று தாயாம் திரு அவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பெருவிழாவில் ஒரு அதிமுக்கியமான ஒரு கேள்வியை நமது உள்ளத்தில் சிந்திக்க வார்த்தையானவர் அழைப்பு விடுக்கிறார். கடவுள் எங்கே? அறிவில் இல்லை, உணர்வில் இருக்கிறார். நாம் படித்து வைத்திருக்கிற பட்டங்கள், பதவிகள், அறிவு சார்ந்த செயல்களில் கடவுள் இல்லை. உங்கள் நினைவில், சிந்தனையில் கடவுள் இல்லை, மாறாக உணர்வில் இருக்கிறார் என்ற ஒரு மகத்துவத்தை இப்பெருவிழா நமக்கு சொல்லித் தருகிறது. எசாயா புத்தகம் 43:10-11 சொல்லுவது போல, நாமே இருக்கிறவர், நாமே கடவுள், நாமே ஆண்டவர், நம்மை என்று வேறு மீட்பர் இல்லை என்ற உறுதியை கடவுள் என்று நமக்கு சொல்லித் தருகிறார். வார்த்தையோடு கடந்து சென்று இப்பெருவிழா உணர்த்தும் உண்மையை, கடவுள் எங்கே? அறிவில் இல்லை, உணர்வில் இருக்கிறார் என்ற மேன்மையை கற்றுக்கொள்ளலாம். வாங்கல. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் மூவொரு கடவுளின் ஆசீர் நிறைந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, சிந்தனையானவரோடு வார்த்தையானவர், வார்த்தையானவரோடு தூய ஆவியானவர் இணைந்து செயல்படுவது தான் மூவொரு கடவுளின் உன்னத செயல் என்பதை இன்றைய நற்செய்தியும் நமக்கு அழகாக சொல்லித்தர விரும்புகிறது. வார்த்தையோடு கடந்து சிந்தனை செய்கிற வேளையில் மூவொரு கடவுளின் மேன்மை நமது உள்ளத்திலே பதிய வைக்க இறைவன் நமக்கு அருளுரை தருகிறார். இந்த மூவொரு கடவுளை பற்றி சற்று சிந்தனை செய்து சீர்தூக்கி பார்க்கிற பொழுது, எந்த ஒரு செடி அல்லது மரம் என எடுத்துக்கொண்டால் ஒரு வேர் அது கண்களுக்கு புலனாவதில்லை, மண்ணில் மறைந்திருக்கிறது. 2, வெளியில் தெரியும் அதன் இலைகள் கொண்ட கிளைகள். 3வது, அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் காய், கனி மற்றும் அதன் மனம், அதன் சுவை, வாசனையை நம்மால் பார்க்க முடியாது, உணர மட்டும்தான் முடியும். இதனை நன்கு சிந்தித்து உங்கள் சிந்தனையை சீர்தூக்கி மூவொரு கடவுளோடு ஒப்பிட்டு பாருங்களேன். 3ம் சேர்ந்தது தான் செடி அல்லது மரம் என ஏதோ ஒரு பெயர் பெறுகிறது. அதுபோலத்தான் கடவுள் என்பதும். எனவே கண்ணுக்கு புலப்படுவதை இயேசு என்றும், புலப்படாததை பிதா எனவும் உணர மட்டும் முடியும் என்பதை தூய ஆவியானவர் என எடுத்துக்கொள்ளலாம். வேறில்லாமல் செடி இல்லை, செடி இல்லாமல் காய், கனி மற்றும் மனமில்லை, ஒன்றுமில்லாமல் மற்றது இல்லை என்பதை உணர்த்தவே இறைவனின் மூவொரு தன்மை நம்மை அழகாக செயல்பட இறைவன் இன்று நமக்கு சொல்லித் தருகிறார். அன்புள்ளம் கொண்டவர்களை, ஆகவே நமது வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த பார்க்கிற பொழுது உலக பிரகாரமாக நாம் பார்க்கலாம். நாட்டின் பிரதமர் என்ற பதவியில் இருப்பவர் ஒரு குழுவிற்கு தலைவராகவும் மற்றும் சிலவற்றிற்கு நடுவராகவும் செயல்படுவதை அறிவோம். ஒருவரே 3 பொறுப்பை வசிக்கிறார், அந்த 3 பொறுப்பை வகிக்கிறார் என நாம் பார்க்கிறோம். ஒரே மனிதன் இப்படி 3 ஆட்களாக நடைமுறையில் செயல்படும் போது சர்வவல்ல தேவனால், கடவுளால் அப்படி மூவொரு இறைவனாக, ஒரே கடவுளாக 3 ஆட்களாக செயல்படுவதில் எந்த வியப்பும் இல்லை. ஆகவே அதை நாம் முற்றிலுமாக அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மூவொரு இறைவனை பற்றி இறைவார்த்தை அழகாக சொல்லுகிறது. கலாத்தியர் 3:21 கடவுள் ஒருவர் தான். 1 தீமோத்தேயு 2:5 கடவுள் ஒருவரே, கடவுளையும் மனிதனையும் இணைப்பவரும் ஒருவரே, இவர் இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லுகிறார். எபேசியர் 4:30 கடவுள் தூய ஆவியாக இருக்கிறார் என்றும், யோவான் 10:30 நானும் தந்தையும் ஒன்றே என்பதை அவர் அழகாக சொல்லுகிறார். ஆகவே 1 கொரிந்தியர் 8:6 கடவுள் ஒருவரே, அவர் பரம தந்தை, அவரிடமிருந்தே எல்லாம் வந்தன,
அவரும் ஒருவர் தான், அவரே இயேசு கிறிஸ்து. அவராலே எல்லாம் உண்டாயின, நாமும் அவராலே உண்டானோம் என்ற உண்மை சொல்லுகிறார். யோவான் 1:1 நமக்கு தெளிவுரை தருவது போல, ஆதியிலே வார்த்தை இருந்தார், அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தார், அவ்வார்த்தை கடவுளாயும் இருந்தார் என்று. கடவுளுடைய வார்த்தை என்பது அவரது பெயர். கடவுள் ஆவியானவர் தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று தொடக்க நூலிலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? எசையா 43:11 தெளிவுரை தருவது போல, நாமே கடவுள், நாமே ஆண்டவர், நம்மையன்றி வேறு மீட்பர் இல்லை என்பதை சொல்லுகிறார். திருவெளிப்பாடு 1:17-18 உரைக்கிறது, முதலும் இறுதியும் நானே, வாழ்பவரும் நானே, சாவுக்குட்பட்டாயினும் இதோ நான் என்றென்றும் வாழ்கிறேன், சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் அதிகாரம் எனக்கு உண்டு என்பதை இறைவன் அழகாக தெளிவுரையாக நமக்கு தருகிறார். இப்படி மூவொரு கடவுள் ஒரே ஆட்களாய், 3 ஆட்களாய் இருந்து ஒரே கடவுளாய் செயல்படுகிறார் அல்லவா? அந்த மேன்மை நாம் உணர வேண்டும். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்விக்கு இருக்கிறது. ஆனால் இந்த கேள்வியை 2 பதில்கள் கிடைக்கலாம். நாம் காண்பவை காணாதவை என எல்லாவற்றையும் படைத்தவர் ஒருவர் இருக்கலாம் என்ற கருத்தை நம் பகுத்தறிவு எளிதாக ஏற்றுக்கொள்ளுகிறது. படைப்பிலிருந்து படைத்தவரை புரிந்து கொள்ளுகிறது. கடவுள் இல்லை என்போர் இந்த படைப்பு தானாகவே உருவாகியது என்பர். அவ்வாறு தானாகவே உருவாகியிருந்தால் நிலைத்து நிற்காமல் அழிந்து போவது ஏன்? குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்போமானால் எந்த ஆண்டில் எந்த கண்டத்தில் என நிரூபிக்க முடியுமா? ஆதாம் என்ற பெயரின் பொருளே மண்ணிலிருந்து வந்தவன் என்பதான். கடவுள் யார்? கடவுள் என்பவர் எல்லா காலங்களையும் கடந்தவர், ஆற்றல்களையும் எல்லா ஞானத்தையும் கடந்தவர். இதனால் தான் கடந்தவரை கடவுள் என்கிறோம். கடவுள் எத்தனை ஆட்கள்? பொருள் தன்மையிலும் ஆள் தன்மையிலும் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிய வேண்டும் அன்பார்ந்தவர்கள். ஒரு பொருளோட தன்மையை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா அந்த பொருள் மீது நாம் ஆதிக்கம் செலுத்தி விடுவோம். இதுதான் மனிதனின் செயல். ஆனால் கடவுள் அனைத்தையும் கடந்தவர், அவர்தான் மூவொரு கடவுள் என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு பொருளோட தன்மையை நாம் செயலாக்கத்திலே உணர்ந்து கொண்டோம் என்றால் அதனை உடனடியாக தன்வசப்படுத்தி அதன் மீது நமது ஆளுமை தன்மையை செலுத்தி விடுவோம். அதுபோல கடவுள் அனைத்தையும் கடந்தவராக இருக்கிறார். விடுதலை பயணம் 3:14 சொல்லுகிறது, கடவுள் மோயிசினை நோக்கி, இருக்கின்றவர் நாமே, நீ இஸ்ரேல் மக்களிடம் போய் இருக்கிறவரான என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல்லுங்கள் என்று. இருக்கிறவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆமன்புக்குரியவர்களே, அதை உணர்ந்து கொண்டு கடவுள் எங்கே என்றால் அறிவில் தேடாதீர்கள், உணர்வில் தேடுங்கள். அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். யோவான் 8:28 தெளிவுரை தருகிறது. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்தி பின்பு இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார். எனவே மூவொரு ஞானம், வல்லமை, சித்தம், தேவஸ்வாவம் ஆகியவற்றில் ஒன்று போலவே வேறுபாடின்றி சரிசமமாக இருப்பதால் தான் ஒரே கடவுள். எப்படி ஒரு மெழுகுவர்த்தியில் உள்ள ஒளியை கொண்டு 2 மெழுகுவர்த்தியில் 3ஆம் மெழுகுத்திரியை ஏற்றுகிறோமோ அதுபோலத்தான் ஒரே கடவுளின் 3 ஆட்களின் நிலைத்தான் தந்தை, மகன், தூய ஆவி என்பார்கள். ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறோம் என்று நாம் கடவுளை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். கடவுள் எங்கே என்றால் உணர்வில் இருக்கிறார். உணர்ந்து செயல்படுங்கள். ஆசீர் என்றென்றும் உங்களோடு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, ஒரே கடவுள் 3 ஆட்களாய் செயல்பட்டு எங்களை ஆசீர்வதிக்கின்ற அந்த அன்பின் செயல்களை உணர்ந்து உணர்வு பூர்வமாக கடவுளின் செயல்களை வார்த்தையில் அறிந்து கொண்டு எங்கள் குடும்பங்களை எந்நாளும் இறைவனோடு இணைக்கின்றவர்களாக வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.